கௌரி 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 அடியா கௌரி ஏண்டி இப்படி என் தலைக்கு கல்லு போடுற? இல்ல சித்தி, பாத்திரம் எல்லாம் சீக்கிரம் தேய்ச்சறேன். நீரிக்க கண்ணு நெத்திலியா பெருகடி கல்ல கத்துக்கிற? இந்த பாடம் சாமிக்கு பூசைக்கு ஒரு முடி வெட்டினா தான் நீ புறப்படுவ. கௌரி பூட்டை பண்ண கிளம்பிட்டியா? ஆமா சித்தி. என்ன சித்தி ஏதோ மூடி எடுத்துட்டு வர? பூசணிக்கா நம்ம வயல்ல காய்ச்சது 4 பேர் பார்த்தா கண்டிச்சு பட்டுருமேனு மூடிட்டு வர. வேற ஒண்ணு இல்ல. சரி சித்தி, நான் வரேன். ஜாக்கிரதையா போய் வாமா. இன்னைக்கு கடைசி நாள். திருப்தியா பூஜை பண்ணி பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வா. சரி சித்தி. எங்கே போய்விட்டது? சுவாமி, 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 எம்பெருமானே, இன்று நோம்பு வெற்றிகரமாக முடியும். என் எண்ணம் ஈடேறும் என்று மனப்பால் கொடுத்தேனே, எல்லாம் பாழாகிவிட்டது. இந்த ஏழை இப்படி தவிக்க விட்டு எங்கே போய்விட்டீர்கள் சுவாமி? எங்கே போய்விட்டீர்கள்? மாலேன் தேடி காணா மலரடியை இந்த மானிட பெண் நீராட்டுவதா என்று மறைந்து விட்டதா? பக்தனுக்கு தூதாகி பறவை நாச்சாரின் படி கிடந்த அந்த பரமரஞ்சித குஞ்சித பாதங்கள் சிவப்ப இந்த பாவியையும் தேடி வந்தால் ஆகாதா சுவாமி? குஞ்சித பாதம், குஞ்சித பாதம், குஞ்சித பாதம். இந்த தீர்த்தம் உனக்கே அர்ப்பணமாகட்டும். சுவாமி, இந்த ஏழையின் பால் மனம் இறங்கியதா? உன் கருணையே கருணை சுவாமி. சுவாமி, நீங்களா வந்துவிட்டீர்களா சுவாமி? நீ மகா உத்தமி. உன்னுடைய நோன்பினால் நான் விடுதலை அடைந்து ஓடோடியும் வந்தேன். கவலைப்படாதே. வருகிற சுக்ல சப்தமி என்று நான் நேரில் வந்து உன் தந்தையை கண்டு நம் திருமணத்தை நிச்சயம் செய்து கொள்கிறேன். கட்டினா கசங்கு மின்னு தொட்டு தொட்டு பார்த்து புட்டு வெட்டியில வச்சா சேல பத்தி எரிஞ்சு போச்சே. பத்தி கடையேறி பார்த்து பார்த்து வாங்கி வச்சே அந்த பாவி மகள் இங்க வந்து பத்த வச்சு போச்சு தையோ. தன்மையை தன்னை சுடும்னு இதுக்கு தான் சொல்றது. அப்பா, அப்பா, அவர் வந்துட்டாருப்பா.
சுக்ல சப்தமி அன்னைக்கு பொண்ணு கேட்க வரதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாருப்பா. எல்லாம் எம்பெருமான் கிருபை. அடி பாவி, யாரோ சூனியக்காரனை புடிச்சு என் புடவையெல்லாம் கொளுத்து விட்டு நாடகம் ஆடுற. உன்னை பொன் பார்க்க வேற வரப்போறானா? யோக்கியமான மனுஷனா இருந்தா ஏண்டி இப்படி தலைமறைவா தெரியுறான்? ஒரு புளியங்கொட்டை எடுத்து நட்டு வையடி, அது வளர்ந்து மரமாகி காய்ச்சி பழுத்து தொங்கும் பாரு, அப்பதான் வருவான் உன்னை பொன் பார்க்க. தோடகாலி. அவ கிடக்குறம்மா, நீ அழாத. அவர் கட்டாயம் வருவார். நான் போய் சாமான்லாம் வாங்கி எல்லா ஏற்பாடுகளும் பண்றேம்மா. அப்பா நீ தைரியமா இரும்மா, தைரியமா இரு. இதோ பாரு ஜோசியரே, எவனோ ஒரு பிரம்மச்சாரி பொன் கேட்க வரானா. அவன் ஜாதகத்தை பார்த்து பொருத்தமே இல்லைன்னு சொல்லிடும். ஓ, அதெல்லாம் நான் சரியா சொல்லி ஏற்பாடு பண்ணித்தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீ போ, யாரு காதலையாவது விழ போறது. இந்தாரும் நீர் கேட்ட பணம், விஷயம் வெளியில தெரியப்படாது. இல்ல இல்ல மாமா, மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு. வரணும் வரணும், ரொம்ப நாளையா காத்துட்டு இருக்கோம். உங்களை போல மகாபுருஷால் வந்தது என் பாக்கியம். என்ன மாமா இது, மாப்பிளைய வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. மாப்பிள உள்ள வாங்க, ஏதாவது ஆகாரம் பண்ணிட்டு. அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நான் இப்போதுதான் சாப்பிட்டேன். மேலும் சம்பந்தம் பேச வந்த இடத்தில் சாப்பிடுவது காரிய விரோதம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் சிறு வயசா இருந்தாலும் விஷயங்களை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. வாங்க வாங்க மாப்பிள, உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க. ஜோசியர் தயாரா இருக்கார். ஜாதகம் கொடுத்தேன்னா பொருத்தம் பார்த்துடலாமே. மன்னிக்க வேண்டும், எனக்கு ஜாதகமே கிடையாது. என்னது, ஜாதகமே இல்லையா? பாதகம் இல்ல, பிறந்த தினத்தையும் நேரத்தையும் சொல்லிடுங்க போறோம். நம்ம ஜோசியர் நொடியில ஜாதகம் கணிச்சுடுவார். நான் பிறந்த நேரம் எனக்கும் தெரியாது, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் அனாதி. அப்போ சொத்து சுதந்திரம் காணி பூமி ஏதாவது? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பூமி இருக்கிறது, ஆனால் அது மலைக்காட்டு சீமை. எப்பொழுதும் பனி பெய்து கொண்டே இருக்கும். அதனால் அங்கு ஒன்றுமே விளைவதில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் இதுவரை பிட்சை எடுத்துத்தான் ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால என்ன, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல பிட்சை எடுத்து ஜீவிக்கிறதா நியாயம். நீங்க கௌரிய கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தர் ஆனதும் ஏதாவது சமஸ்தான புரோகிதம் பார்த்துட்டு சௌக்கியமா இருக்கலாம். நான் ஏற்பாடு பண்றேன். சரி சுவாமி, பிச்சைக்காரனுக்கு பொன் கொடுக்க நீர் தயாரா இருக்கலாம். அவன் ஜாதி குலம் கோத்திரம் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஜாதகம் இல்ல, தாய் இல்ல, தகப்பன் இல்ல, ஊர் இல்ல, உற்றார் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்கிறார். வழியில போற கீழ்ஜாதிக்கார யாராவது ஒரு பூணுல மாட்டிட்டு வந்துட்டா அவனுக்கு பொண்ணை கொடுத்துட முடியுமா? சரி, உங்கள் இஷ்டம். இந்த விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகே பெண் கொடுப்பதை பற்றி முடிவு செய்யுங்கள். நான் வருகிறேன். நீங்க உட்காருங்க மாப்பிள. அப்பா, கங்கையும் கடல்ல தான் கலக்கிறது, சாக்கடையும் கடல்ல தான் கலக்கிறது. கலந்ததுக்கு அப்புறம் இது கங்கை ஜலம், இது சாக்கடை ஜலம் தனியா பிரிச்சு எடுக்க முடியறதா? நீங்க ஏன் ஜாதி ஜாதின்னு உசுர விடுறீங்க? லோகத்துல இருக்கிறதே ரெண்டே ஜாதி தான், நல்லவா கெட்டவா. இங்க இருக்கப்பட்டவா எல்லாருமே நல்லவாதான், உங்களையும் அத்தையும் தவிர. நீ சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது 1000 காலத்து பயிர், அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடியாது. வேணும்னா நாளை காலையில இவா முன்னால ஒரு சோதனை வைப்பான், அதுல ஜெயிச்சுட்டாருன்னா பொண்ணை கொடுத்துடுவான். அது உமக்கு இஷ்டமா சுவாமி? ஆஹா, அப்படியே ஆகட்டும். நாளை காலையில் நான் அவசியம் வந்து விடுகிறேன். இந்தாங்க ஐயா, நாளை காலையில நடக்க போற சோதனைக்கு தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வந்துடும். ஏப்பா, இது நல்ல கர்நாகம் தானே? ஆமா, கர்நாடகா தான். கடிச்சா உடனே உயிர் போயிடும்ல? அப்படின்னா இந்த குளத்துக்குள்ள போடு. இத வச்சுக்க. இந்த குளத்துக்குள்ள சாட்சாத் விஸ்வேஸ்வர சுவாமிக்கு சாத்தியான பூணூல் வச்சிருக்கேன். நீர் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்னா அதை எடுத்து போட்டுக்கலாம். ஆனா தாழ்ந்த ஜாதியா இருந்தா அது பாம்பா மாறி உடனே கடிச்சிடும். உமக்கு சம்மதமோ? சம்மதம் சுவாமி. கொஞ்சம் இருங்க மாப்பிளை. ஏன் மாமா, நீங்க ஒசந்த ஜாதி தானே, நீங்க ஒரு தடவை அதை எடுத்து போட்டுட்டு காண்பீங்கோ. என்ன உளற நீ? நான் என்னதுக்கு போட்டுக்கணும்? நீங்க போட்டுக்க மாட்டேளா? அப்ப நான் போட்டுக்கிறேன். நீ தொடக்கூடாதுடா, அது மகிமை போயிடும். சுப்பிரமணியா, கவலைப்படாதே, நானே எடுக்கிறேன். வேண்டாம் சுவாமி, அது தொட வேண்டாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படாதே கௌரி, நான் பரிசுத்தமானவன் தானா என்ற சந்தேகம் எனக்கே கூட உண்டு. அதை இப்போது தீர்த்துக் கொள்கிறேன்.
வெற்றி. இவர் ஒரு மகாபுருஷர் தான், சந்தேகமே இல்லை.